Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து லைவ் செக்ஷனில் இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் வந்து என்ன வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அதை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஒரு டீட்டெயில் வீடியோவாக வந்து நான் இன்றைக்கி வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள வந்துட்டு போகலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் வந்து லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து அவ்வளோவா வந்து யூஸ் பண்ண மாட்டேன். லிப் பாம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து அது கூட ரேராக தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ரொம்ப வந்து எனக்கு ட்ரையாக சாப்டு லிப்ஸாக அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, ஸோ நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா என்னோடய லிப்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பீச் ஷேடில் தான் வந்து இருக்கும். இப்போ வந்து என்னோடய ஷேடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வார்ம் அண்டர்டோனில் தான் வந்திருப்பேன். இப்போ வந்து இது வந்து நம்ம ரூமில் இருக்கோம் இல்லையா, ஸோ இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஃபேரட் ஸ்கின் டோனில் இருக்கேன் இல்லையா. ஸோ இதுவே வந்து நீங்கள் என்னை வந்து சன்லைட்டில் அந்த மாதிரி லைட்டில் வந்து டே லைட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சிஷாக வந்து இருப்பேன். சம்டைம்ஸ் வந்து எல்லோவாக இருப்பேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு ஆரஞ்சிஷ் எல்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். லைட்டாக ஒரு பிங்க்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதான் ஆரஞ்ச் ஷேடு தான். ஸோ அதுதான். அப்போ லிப்ஸுக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து எனக்கு வந்து அப்படி தான் வந்து இருக்கும். அதில் வந்து எந்த லிப் பாமோ லிப்ஸ்டிக்கோ இல்லை நியூட் ஷேடோ எதுவுமே போடவே இல்லைனா கூட ஸோ ஒரு மாதிரி பீச் கலரில் தான் வந்துருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவேன்னா, நம்ம வந்து பாத் பண்ணிட்டுலாம் வருவோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா, அதாவது காட்டன் கிளாத்து அந்த மாதிரி நான் வந்து வச்சுப்பேன். ஸோ நான் அதை தான் வந்து யூஸ் பண்ணுவேன். டவல் கிடையாது. ஸோ காட்டன் ஷாலு துப்பட்டாலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டுலாம் வந்த பின்னாடி ஜஸ்ட்டு வந்து அந்த எவ்ரிடே வந்து நான் அந்த லிப்பில் வந்து அது இப்படி ரொட்டேட் பண்ணுவேன். சரியா, ஒரு பண்ணி காட்டுறேன், வெயிட். இதுதான் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ பாத் பண்ணிட்டு வந்தேன்னா கொஞ்சம் நம்மளுக்கு இங்கே வந்து வெட்டாக இருக்கும் இல்லையா லிப்ஸு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி லைக் வந்து இப்படி பண்ணி ஃபுல்லாக வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், ரொம்ப ஆஷாலாம் பண்ணக்கூடாது. சரியா, இப்படி ஃபுல்லாக அந்த வெட்டாக இருக்கும் போதே இப்படி பண்ணிட்டோன்னா மேலே இருக்க டெட் ஸ்கின்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்துட்டு வந்துடும் நம்மளுக்கு அழகாக. வந்த பின்னாடி அவ்வளோதான், நியூவான பிங்க்கான லிப்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. இது ஒரிஜினலான என்னோடய ஷேடு தான். ஓகேவா. அப்புறமா வந்து சில பேர் வந்து இந்த நாக்கெல்லாம் இப்படிலாம் போடுவாங்க இல்லையா லிப்ஸ் மேலே. நான் கூட சம்டைம்ஸ் அது ரேராக தான், பட் ஆனால் மோஸ்ட்லி நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுவேன் லிப்ஸ். ஏன்னா அந்த சலைவாலாம் வந்து இங்கே படக்கூடாது அப்படின்ற மாதிரி எப்பயோ நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து இப்படி வந்து லிப் பண்ணுற மாதிரி இப்படிலாம் வந்து பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரியா, ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ஒரிஜினல் ஷேடு. ஸோ நான் வந்து லிப் பாம்லாம் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம டீட்டெயில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான லிப் பாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து இந்த மெப்ளினோட பேபி லிப்ஸா அதுதான். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஆல் டைமான ஃபேவரெட் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இது வந்து நம்ம எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கும், ஃபேன்சி ஸ்டோர்லேயும் இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்களா, இந்த ஹேர் ஏன் தான் இப்படி தொல்லை பண்ணுதே தெரியல. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து இங்கே பாருங்கள், அதுக்கு வந்து ஒரு மாதிரி கலர்லெஸ்ஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம போட்டோன்னா ஒரு பிங்க்காக ஷேட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தான் இருக்குது. அவ்வளோதான். ஆல்ரெடி வந்து நம்ம லிப்ஸு மேலே வந்து இது ஒரு ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பிங்க்காக இருக்கிற மாதிரி தெரியும். அவ்வளோதான். எங்கேயாச்சும் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் நான் வந்து போகிறேன் அப்படின்னா ஸோ இதை வந்து நான் வேர் பண்ணிப்பேன். தட்ஸ் ஆல். அதிகபட்சம் லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், இதை வச்சு கவர் பண்ணிப்பேன். அவ்வளோதான். ஓகேவா. பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நைக்காவோட சீரியல் கிஸ்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு, சீரியல் கில்லர் தான் வந்து கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து சீரியல் கிஸ்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைக்காவில் வந்து நான் மோஸ்ட்லி வந்து நான் எப்பவுமே வந்து ஆர்டர் போட்டதே இல்லை. சும்மா வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 month பிஃபோர் வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினேன். அப்போது இதை வந்து பார்த்தேன், கொஞ்சம் ஆஃபரில் வந்து இருக்கிற மாதிரி இருந்தது. சரி, அதனால் வந்து நான் இதை வந்து நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன்.
ஸோ இது பேர் வந்து சீரியல் கிஸ்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஷேடு ரொம்பவே. பட் நான் வந்து இது எப்போலாம் வந்து யூஸ் பண்ணுவேன்னா, எனக்கு ரொம்ப வந்து வின்டர் டைமில் அந்த மாதிரி ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் இல்லையா சம்டைம்ஸ் நம்மளுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து இதை யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப போட்டோன்னா ரொம்ப அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப பிங்காக. ஸோ லைட்டாக வந்து நம்ம வந்து போடலாம். தட்ஸ் ஆல். ஜூமில் பார்க்கலாம், இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இது நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் 2 பெனிஃபிட்ஸாக வந்து உங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நீங்கள் ஐ ஷேடோவாக வந்து இதை ஜஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எடுத்து இங்கே போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பேபி பவுடர் போட்டுட்டிங்கன்னா ஒரு பிங்கான ஐ ஷேடோ மாதிரி இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ஒரு ப்ளஷ்ஷாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 வகையில் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இதை வந்து நான் ரொம்ப ரேராக தான், இந்த ட்ரையாக இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். இங்கே பாருங்கள். ஓகேவா? நான் இருங்களேன், நான் வந்து லிப்ஸை வந்து துடைக்கிறதுக்காக இந்த வெட் டிஷ்யூலாம் எடுத்துகிட்டு வந்தால் ஷால்லையே வந்து யூஸ் பண்ணுறேன்ப்பா. ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது. இந்த வெட் டிஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்காக வந்து அங்கே இருக்கிறவங்கள ஃப்ரெண்டு பிடிச்சேன். ஸோ அவங்க வந்து எனக்கு நிறைய இந்த மாதிரி ஒரு 2-3 பாக்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ இது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்லேருந்து. அதுதான் வந்து எனக்கு ஸ்டில் இப்போயும் வந்து பயன்படுது. தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட். ஆனால் இப்போ அவங்க மறந்துட்டுருப்பாங்க, இருந்தாலும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஷேடு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டேக்கு வந்து என்னோடய சிஸ்டர் ஒருத்தவங்க, ஸோ கசின்ஸு அந்த மாதிரிலாம் கிடையாது, ரிலேட்டிவ்ஸும் கிடையாது, ஒரு நெய்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து சிங்கப்பூருக்கு வந்து போயிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து வந்து எனக்கு இதை வந்து என்னோடய பர்த்டே கிஃப்டாக வந்து எனக்கு அவங்க வாங்கிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான். ஸோ லிப்ஸ்டிக் முன்னாடியே நான் வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பிடிக்காதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதனால் சரி அவங்க அன்பாக கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து வேகன் ப்ராடக்ட். ஓகேவா? இதோட ஷேடும் வந்து இது ஒரு மாதிரி பிங்க் ஷேடாக தான் வந்திருக்கும். ஸோ செம்மையாக இருக்குது இதோட ஸ்மெல்லு. ஸோ இது என்ன ஷேடில் இருக்குன்னு பார்க்கலாம். இதுவும் டார்க்காக தான் இருக்குது, பட் நான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சும்மா லைட்டாக தான் பண்ண போகிறேன். இது ஒரு டெக்னிக் வந்து நான் வந்து கற்றுருக்கேன் இப்போது. இப்படி போட்டு ஸ்வைப் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக இந்த மாதிரி. நல்லா இருக்கா? ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. இதுவும் ஒரு ஷேடு. சும்மா அதை அப்படியே போட்டு இப்படி ஸ்வைப் பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்து இது வேறு ஷேடு, சாரி. ஜஸ்ட்டு வந்து ஒரு இப்படி சும்மா ஒரு டேப் பண்ணி எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க. அதான் இந்த ஒரு ஷேடு. இன்னும் ஒரு டெக்னிக் வந்து நான் கற்றுருக்கேன், அப்புறமா சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. சரி இப்போ நான் வந்து வைப் பண்ணிக்கிறேன். செம்மையாக பயங்கரமாக எரியுது எனக்கு போட்டு ரப் பண்ணி போட. நெக்ஸ்ட்டு ஷேடு அவங்க 2 ஷேட் கொடுத்தாங்க. ஒன்று வந்து பிங்க் ஷேடு, இது ஒரு மாதிரி மெரூன் ஷேடு மாதிரி இருக்குது. ஸோ இதையும் வந்து நம்ம அதே சேம் டெக்னிக்கில் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஜஸ்ட்டு டப். அட என்னம்மா நீ வாமா. ஓகேவா? முன்னாடி போட்டதெல்லாம் வந்து ஒரு பிங்க் ஷேடாக இருந்ததா, பேபி பிங்க், நியூட் பிங்க் மாதிரி. இது பாருங்கள், இது வந்து ஒரு மாதிரி ஒரு மெரூன் மாதிரி இருக்குது. இதே நான் வந்து இப்படிலாம் போட்டுலாம் வழிக்கலை, ஜஸ்ட்டு வந்து இப்படி தான், இப்படி வந்து ஒரு டேப் பண்ணுற மாதிரி. ஓகேவா? நான் வந்து டிடி இருக்காங்க இல்லையா, ஸோ விஜய் டிவியில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஒரு ரீல்ஸில் வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ ஏதாவது ஒரு ஷேடு வந்து போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு பவுடர் வந்து லூஸ் பவுடராக ஏதோ ஒன்று வந்து வச்சு மேலே வந்து இப்படி போட்டுக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து லூஸ் பவுடர்லாம் இல்லை, அதனால் நான் பேபி பவுடர் வந்து போட்டுக்கிறேன்.
சும்மா போட்டுக்கோங்க. ஃபுல்லாக அதை கவர் பண்ணுற மாதிரி போட்டுட்டு இப்போ பாருங்கள், சும்மா இது வந்து இப்படி எடுத்துடுறாங்க. இப்படி பார்த்தா இப்படி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு டெக்னிக் மாதிரி வந்து இருக்குது. நீங்கள் வந்து இப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டார்க்கான ஷேடுக்கு எல்லா ஷேடுக்கும் வந்து நீங்கள் இந்த பவுடர் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுங்கள். பேபி பவுடர் வச்சு செட் பண்ணுங்கள். இது கூட வந்து ஒரு நல்லா தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிஸ் கிளாரில் வந்துட்டு ஒரு லிப் க்ரீம் மாதிரி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சாஃப்ட் மேட் லிப் க்ரீம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ யா, இதுக்கு வந்து இது 19 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி நியூட் ஷேடு தான் இது ஒரு ஷேட் வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு நான் அந்த டால்கம் பவுடர்லாம் போட மாட்டேன். இது போட்டு ஜஸ்ட் லீவ் பண்ணிப்பாங்க. இது வந்து மேக்லேருந்து இதோட ஷேடெல்லாம் என்னன்னு தெரியல. இதுவுமே ஒரு மாதிரி சும்மா இது மாதிரி பண்ணால் பீச் ஷேடில் தான் வருது. நைஸ். இது அப்புறமா இது பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன். இதுவும் வந்து எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு இதை கிஃப்ட் பண்ணாங்க. அப்புறம் இன்சைட்லேருந்து இது என்னப்பா இது வந்து 2 சிக் அப்படின்னு சொல்லிட்டு 21 2 சிக்னு ஒரு ஷேடு. இது கூட ரொம்ப அமேசிங்காக இருக்குது. பட் இது வந்து ரொம்ப ப்ரௌன், ஒரு மாதிரி டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சூட்டாக இருக்கும். இது ஒரு ஷேடு. ஸோ இதெல்லாம் வந்து நான் ரேர் தான். இது மேட்டு, ஓகேங்களா? முன்னாடி யூஸ் பண்ணது எல்லாமே ஒரு மாதிரி கிளாஸியாக, ரொம்ப வந்து ஷைனிங்காக ரொம்ப வந்து சும்மா லைட்டாக ஒரு இப்படி பண்ணாலே ஸ்வைப் பண்ணாலே வர மாதிரி இருந்தது. பட் இது கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இந்த ஷேடில் இருக்குது. ரொம்ப டார்க்காக தான் இருக்குது. ஸோ இது போட்டுட்டு நீங்கள் அந்த டால்கம் பவுடர் வச்சு செட் பண்ணிங்கன்னா அந்த டெக்னிக்கில் ஒரு ஷேடாக வந்து இது வருது. ஓகேங்களா? இதை நான் வைப் பண்ணிட்டு வரேன். ஜூமில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. அப்பா ரொம்ப எரியுது. ஸோ லாஸ்ட்டாக வந்து இப்போது போன வாட்டி வந்து ஒரு ஷாப்பிங் வந்து போயிருந்தேன். சரி இது சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு லிப் லைனர் வந்து வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே நியூட் ஷேடு. இதை நான் வந்து வேர் பண்ணி காட்டுறேன். அதான் கைஸ், இதுதான் என்கிட்ட மொத்தமாக இருக்கிற ஷேடே. ஓகே காய்ஸ், வீடியோட எதுக்கு வந்துட்டோம். ஸோ இவ்வளோ தான் வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய ஷேட்ஸ்லாம். ரொம்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு அது பிடிக்காது. ஸோ லிப் பாம் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த இதுவும் என்கிட்ட வந்து இருக்குது. சில பேர் என்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணதுனால ஸோ அதெல்லாம் வந்து நான் வச்சுருக்கேன். இதை தாண்டி நான் போயிட்டு ஒரு காசு கொண்டு போய் லிப்ஸ்டிக்லாம் வாங்கி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஸோ லிப்ஸ்டிக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண தான் வச்சுருக்கேன். ஸோ அதை தாண்டி நான் லிப் பாமில் தான் வந்து மோஸ்ட்லி வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கூட 1 or 2 லிப் பாம் தான். ஸோ காசை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ண மாட்டேன். தட்ஸ் ஆல். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அதாவது எப்பயுமே வந்து லிப்ஸு வந்து இந்த மாதிரி தான் வந்து ப்ளெயினாக தான் வந்து இருக்கும். முன்னாடி அந்த கிளாத் வச்சு வைப் பண்ணதோடு சரி, எப்போயாவது ரேராக வந்து ட்ரை ஆகும் போது தான் லிப் பாம் கூட வந்து யூஸ் பண்ணுவேன். ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது யூஸ் பண்ணுவேன். தட்ஸ் ஆல். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சுப்ரியா சுசானா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை. லவ் யூ ஆல்.